பொறுமையா இருந்ததுக்கு மகிழ்ச்சி ப்ளஸ் நன்றி. நம்ம இந்த பாலிகான் பிளாக் செயின்ல இதெல்லாம் இதுக்கு முன்னாடி பார்க்கல. இன்னைக்கு காலையில வரைக்கும் இந்த நிகழ்வு பார்க்கல. பட் இப்ப டோட்டலாவே நமக்கு எல்லா விஷயங்களுமே வெரி டீடைல்டா இருக்கு. பாருங்க, இந்த ஹோம் பிரிட்ஜ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம். பிரிட்ஜ் டு அனுபிஸ், டைரக்டா அனுபிஸ் பிரிட்ஜ். இங்க இருந்து அங்க, அங்க இருந்து திரும்ப இங்க வரதுக்கான வழிமுறைகள் இங்கே இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ட்ரேடு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எல்ஜிஎன்எஸ் வந்து ஒன்லி ட்ரேடு எல்ஜிஎன்எஸ் என்ற ஆப்ஷன் இருந்தது. அது மட்டும் இல்ல, ஸ்வாப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா கிராஸ் செயின் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. இந்த ஸ்வாப் அப்படின்னும் போது கிராஸ் செயின் எக்ஸ்சேஞ்ச் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தி இருக்கோம். ஒரே ஒரு செகண்ட். ஓகே, கிராஸ் செயின் எக்ஸ்சேஞ்ச் வந்து முன்னாடி இந்த ஸ்வாப் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம பண்ணியிருக்கோம். நான் உங்களுக்கு நான் ஜஸ்ட் ஓரலா மட்டும் சொல்லிட்டு வரேன். அடுத்த டேஷ்போர்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னெல்லாம் டீடைல்ஸ் தெரியும் அப்படின்றது இப்போ நம்ம வந்து பார்த்துக்கலாம். மார்க்கெட் வேல்யூ என்ன, எவ்வளவு மின்டிங் என்ன பிரைஸ், இதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஒன்ஸ் அகைன் அந்த 3 ரெட் லைன்ஸ் நம்ம டச் பண்றோம் அப்படின்னா, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபிளெக்சிபிள் ஸ்டேக், லாங் டேர்ம் ஸ்டேக் நம்ம பார்த்துருக்கோம். லாங் டேர்ம் ஸ்டேக் வந்து 600 டேஸ் வரைக்கும் சில நண்பர்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். ஃபிளெக்சிபிள் ஸ்டேக் எல்லாருமே உள்ள இன்வால்வ் ஆயிருக்கும். பாண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் எல்பி பாண்ட்ஸ்ல பங்கெடுத்திருக்கிறோம். ஸோ அது வந்து எப்பெல்லாம் ப்ரைஸ் குறையுதோ அதெல்லாம் நமக்கு அப்போ டிஸ்கவுண்ட் ரேட்ல வந்து பாண்ட்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும். இதெல்லாம் பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒன்லி டிஏஓ, இன்வைட், டர்பைன் தனித்தனியா இருந்தது. பட் இது வந்து யாரு ப்ரமோஷன்ல ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு உண்டான ரேங்க் இன்கம், லெவல் இன்கம், அந்த ரெண்டுத்தையும் எடுக்கக்கூடிய டர்பைன், இது மூணுமே இங்க இருக்கு. அப்போ டிஏஓ நம்ம டச் பண்றோம் அப்படின்னா நம்ம டீம்ல எவ்வளவு இருக்காங்க என்ன அப்படின்ற விஷயங்கள் இங்க வந்து இருக்கு. அப்போ இங்க பின் நம்பர் நம்ம போடுறதுனால இது வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகல. எஸ், இப்போ வந்து வந்துருச்சு. இப்போ சோஃபார் இப்போ லெக்ல 1ல என்ன இருக்கு, லெக் 2ல என்ன இருக்கு, லெக் 3ல என்ன இருக்குன்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஈவன் ஒவ்வொரு லெக்லையும் எவ்வளவு ரேங்க் ஹோல்டர்ஸ் இருக்காங்கன்ற வரைக்கும் நம்ம வந்து செக் பண்ணிக்க முடியும். இது டிஏஓ. இங்க நமக்கு வந்து டிஏஓ பாருங்க இல்ல. ஏன் வரலன்னா, இப்போ இங்க டிஏஓ ரிவார்ட்ஸும் சரி, இந்த டிஏஓ அப்படின்ற ரிவார்ட்ஸும் சரி, இன்வைட் அப்படின்ற ரிவார்ட்ஸ் லெவல் இன்கமும் சரி, எங்க இருக்கு அப்படின்னா அது வந்து அனுபிஸ்ல இருக்கு. இங்க கூட பாருங்க 2 ஆப்ஷன் இருக்கு. கரண்ட் ஸ்டேக்டு அமௌண்ட் 1800 எல்ஜிஎன்எஸ், இது நார்மலா லாங் டேர்ம் அந்த எல்பி பாண்ட்ஸ்ல, அடுத்து ஃபிளெக்சிபிள் ஸ்டேக்ல, அடுத்து நம்ம வந்து பிளட்ஜ் பண்ணியிருப்போம் எனர்ஜி வேணும்ன்றதுக்காக இந்த ஸ்பைடர் ஆஃப் இன்கம் எடுக்கிறதுக்கு. இது எல்லாம் சேர்ந்து தான் அந்த கரண்ட் ஸ்டேக்டு அமௌண்ட் 1801 அப்படின்றது இருக்கு. இப்போ அனுபிஸ் ஸ்டேக்டுல, அனுபிஸ் பிளாக் செயின்ல வந்து 8300 பிளஸ் வந்து ஸ்டேக்ல இருக்கு. இது 2 ஆப்ஷன் இருக்கு. ஓகே, அடுத்த டர்பைன் பொறுத்த வரைக்கும் நமக்கான ஏர்னிங்ஸ், அது ஸ்பைடர்வா இருக்கலாம், டிஏவா இருக்கலாம், இல்ல நமக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ். இந்த பாண்ட்ஸ் எல்லாம் வாங்கினா நார்மலா நீங்க கேபிட்டல் எடுத்துக்கலாம், கெயின் எடுத்துக்கலாம், அடிஷ்னலா ஒரு ரிவார்ட்ஸ் அடிஷ்னலா வரும். அதை வந்து த்ரூ டர்பைன் மூலமா எடுக்க முடியும். ஸோ அந்த இன்சென்டிவ்ஸ் எல்லாமே எங்க எடுத்துக்கலாம்னா இந்த டர்பைன்ல எடுத்துக்கலான்றது தான் இங்கே கிளியரா இருக்கு. ஓகே, இதெல்லாம் ஓகே. ரிவார்ட் போல் பொறுத்த வரைக்கும் தெரியும், ஹவர்லி, வீக்லி, மந்த்லி அப்படின்றது இது இருக்கு. இப்போ ஏன் இதெல்லாம் சொல்றேன், இந்த மின்ட் ஆப்ஷன் அப்படின்றது நமக்கு நிறைய இருக்கு. 360 டேஸ் லாங் டேர்ம் ஸ்டேக்கிங்ல பங்கெடுத்திருப்போம், 600 நாள் பண்ணியிருப்போம். ஏ டிராப்ஸ், ஏன்னா இந்த ஏ டிராப்னும் போது நாம வந்து இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ரிசீவ்டு இருக்கு, இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். என்னன்னா எல்ஜிஎன்எஸ் வந்து நம்ம பர்ன் பண்ணனா நமக்கு ஏ காயின் வரும். ஸோ அந்த ஆப்ஷன் அது நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்ததா இந்த மின்ட் ஆப்ஷன்ல இன்னும் நிறைய இருக்கு. அப்டைன் எனர்ஜி வேல்யூ இருக்கு, மின்ட் இஷ்யூ ஏ இருக்கு. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, அதனால நான் ஸ்கிப் பண்றேன். அடுத்து டிஏஓ ஓட், இதெல்லாம் இன்னும் அடிஷ்னல் பார்ட். சரி, இதெல்லாம் விடுங்க. இதெல்லாம் ஆல்ரெடி இப்போ பாலிகான் பொறுத்த வரைக்கும் நீங்க என்னெல்லாம் எக்ஸிஸ்டிங் பண்ணிட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே ஆசிட்டிஸ் நடக்கும், நடந்துட்டு இருக்கு. இன்வெஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டேக் பண்ணியிருக்கவங்களுக்கு அவங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும். என்ன கிடைக்கும், இப்போ ஸ்டேக் பொறுத்த வரைக்கும் இங்க போறீங்க, நார்மல் ஸ்டேக் போகும்போது உங்களுக்கான ஏபிஒய், உங்களுக்கான ஸ்டேக், அன்ஸ்டேக், இது எல்லாமே எவ்வளோ பர்சன்டேஜ், நெக்ஸ்ட் ரிவார்டு ஈல்டு 5 டேஸ் ஒன்ஸ் எவ்வளோ வரும், இந்த மாதிரி நீங்க எப்போ வேணாலும் நீங்க ஸ்டேக் பண்ணிக்கலாம், அன்ஸ்டேக் பண்ணிக்கலாம். மேக்ஸ் கொடுத்தீங்கன்னா 50 இருக்கிற அத்தனையுமே நீங்க அன்ஸ்டேக் பண்ணிக்கலாம். அதை அன்ஸ்டேக் பண்ணதை போயிட்டு இங்க ட்ரேட் எல்ஜிஎன்எஸ் அங்க போய் கொடுத்தீங்கன்னா நீங்க எல்ஜிஎன்எஸ் டு பாலிகான் டாயும் ஆர் டாய் டு பாலிகான் நீங்க என்ன பண்ணிக்கலாம், மாத்திக்கலாம். இப்போ வந்து நீங்க ஆசிட்டிஸ் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த ப்ராசஸ் அப்படின்றது அப்படியே இருக்கு. ஓகேங்களா?
இப்போ அனுபீஸ்ல நான் வந்து மூவ் ஆகணும். ஏன்னா இப்போ பாலிகான் அப்படின்றதும் எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கும், அனுபிஸ் அப்படின்றதும் இருக்கும். இப்போ நம்ம ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணலாமா? எஸ், யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இப்போ ஓன் பிளாக் செயின் அனுபிஸ் நம்ம வந்து அங்கிருந்தே டிராவல் பண்ணிக்கலாமா? எஸ், மே 13ஆம் தேதி இருந்து அதற்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டே 1ல இருந்து நம்ம வந்து உள்ள இருக்கிறோம். ஈவன் இந்த மந்த் முடியும் போது பாத்தீங்கன்னா இப்போ 80 to 90% அனுபிஸ்ல இருக்கக்கூடிய விஷயம் 100% நம்ம அனுபிஸ்ல வந்து நம்ம வந்து ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த பார்ட்டுக்கு தான் நம்ம போக போறோம். அதுல நிறைய வீடியோஸ் வந்து நம்ம லீடர்ஸ் எல்லாருமே பகிர்ந்துக்கிட்டாங்க. அப்போ இந்த அனுபிஸ் அவேக்கன் அப்படின்ற பார்ட் போறதுக்கு முன்னாடி இந்த பிரிட்ஜ் டு அனுபிஸ்னு இருக்கு பாருங்க, அந்த பிரிட்ஜுக்கு கீழே அதை டச் பண்ண உடனே நீங்க போயிட்டு இங்க அப்ரூவ் கொடுத்துருப்பீங்க. அதாவது இங்க பிரிட்ஜ் டு அனுபிஸ் அப்ரூவ் கொடுத்துட்டீங்கன்னா எஸ், ஓகே, அது வரைக்கும் எல்லாருமே ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சிருப்பீங்க. இப்போ நான் என்ன பண்றேன், இப்பதான் அனுபிஸ் அவேக்கன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோட்டலா அனுபிஸ் உடைய ஓன் பிளாக் செயினுக்கு நமக்கு உள்ள என்டர் ஆயிட்டோம். இங்க மேல ராங் நெட், ஏன்னா பாலிகான்ல இருந்தோம், இப்ப டக்கு நாங்க கன்வெர்ட் பண்ணதுனால அது கீழே பாருங்க அனுபிஸ் டிஸ்கனெக்ட் வருது. அந்த ராங் நெட்வொர்க் நம்ம டச் பண்ண உடனே அனுபிஸ் டிஸ்கனெக்ட் வருது. அப்ப அந்த அனுபிஸ் டச் பண்ணிட்டீங்கன்னா உங்க டிடெக்டட் தட் யூ ஹாவ் ஆடட் அனுபிஸ் மெயின் நெட் வெதர் டு ஸ்விட்ச் டு திஸ் நெஸ்ட். ஆமா, நீங்க இந்த நெட்வொர்க் வந்து இப்போ ஸ்விட்ச் ஓவர் ஆகுறீங்களா? ஆமா, எஸ், கன்ஃபார்ம் கொடுக்குறேன், எஸ் வந்துருச்சு. அப்போ பாலிகான்ல இருந்து இப்போ அனுபிஸ்க்கு வந்து கன்வெர்ட் ஆயிட்டோம். எஸ். இப்போ உங்க சேட் பாக்ஸ்ல இப்போ சொன்ன பார்ட்ல ஒரே வரியில சொல்லணும்னா, ஏற்கனவே பாலிகான்ல என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களோ ஆஸ் இட் இஸ் அது வந்து இருக்கு, அதுல எந்த சேஞ்சஸும் இல்லை, இது எனக்கு புரிஞ்சிருச்சு சார் அப்படின்னா சேட் பாக்ஸ்ல 1 அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க. எஸ். ஏன்னா 240 பேர் இருக்கும், கட 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 கடன்னு பாத்தீங்கன்னா அப்படி திரும்பி பாக்குறது 100 200 ஒன்ஸ் அப்படின்றது வந்திருந்ததுன்னா எஸ், சூப்பர், மகிழ்ச்சி. ஏன்னா நமக்கான கனெக்டிவிட்டி அடிக்கடி சொல்றது இந்த சேட் பாக்ஸ்ல தான். ஏன்னா ஒன் வே மாதிரி இப்ப நான் பேசிட்டு மட்டும் இருக்கேன், இது டிஸ்கஷன் செஷனா இல்ல. ஏன்னா டைமிங் கருதி அடுத்து இன்னும் 12 மினிட்ஸ் இருக்கு, அடுத்த ஜூம் பிளான் பிரசன்டேஷனுக்கு லீடர்ஸ் தயாரா இருக்காங்க. சரி, ஓகே. இப்போ இதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைட்ல அந்த 3 கோடு நம்ம டச் பண்ணி பண்ணோம். இப்போ என்னன்னா ரைட் சைட்ல அந்த ஸ்கொயரா இருக்கக்கூடிய அந்த 9 டாட்ஸ் வச்சு நம்ம பண்ண போறோம். எஸ், அந்த ரைட் சைட் நாம அதை டச் பண்ணும்போது இப்ப நமக்கான ஆப்ஷன்ஸ் இங்க முழுசா இருக்கு. சார் நீங்க என்னென்னலாம் சார் ஆப்ஷன் நீங்க இது வரைக்கும் பயன்படுத்திருக்கீங்க லைவா? ஏன்னா ஒரு 3 டேஸும் நம்ம கண்டினியூஸா ஒரு சில விஷயங்கள் நம்ம கனெக்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபர்தரா பண்றோம். அப்ப இதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அரௌண்ட் ஒரு 500 எல்ஜிஎன்எஸ் அப்படின்றது இதுக்காக நம்ம யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். டாய் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 டாய்க்கு மேல நம்ம இதை வந்து யூஎஸ்டிடி கொடுத்து நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது எல்லாமே நமக்கு ஓகே, பர்ஃபெக்டா இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே சரி அப்படின்னதுக்கு அப்புறம் தான் இப்போ நம்ம ஜூம்கே வந்து கனெக்ட் ஆகுறோம். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா இந்த ஸ்டேக் அப்படியே கீழே பாருங்க, 5வது ஆப்ஷனா ஸ்டேக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஸ்டேக் நம்ம டச் பண்ணும்போது கீழே வந்து ஃபிளெக்சிபிள் ஸ்டேக், லாங் டேர்ம் ஸ்டேக்ன்றது இருக்கு. இப்போ 80 to 90% ஒர்க் அப்படின்னும் போது இந்த ஃபிளெக்சிபிள் ஸ்டேக் டச் பண்ணும் பொழுது இன்னும் அதற்கான ஆப்ஷன்ஸ் வரல சோஃபார். நம்ம இப்போ அன்ஸ்டேக்டு பேலன்ஸ் இப்போ வந்து ஒரு 1 இருக்கு அப்படின்னா இந்த ஆத்தரைசேஷன் நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அது மூவ் ஆகல அப்படின்னா அந்த பர்டிகுலர் பார்ட் வந்து ஒர்க் நடக்கல. அதனால இந்த பார்ட் ஃபிளெக்சிபிள் ஸ்டேக் என்ற ஆப்ஷன் இங்க வரல. இது ஒண்ணுதான். சரி, அடுத்து இந்த லாங் டேர்ம் ஸ்டேக், அடுத்து கீழே பாருங்க, ஸ்டேக்ல நமக்கு 2 ஆப்ஷன் தான். ஃபிளெக்சிபிள் ஸ்டேக்ன்றது என்னன்னா எப்போ வேணாலும் உள்ள போகலாம், நமக்கான ரிவார்ட்ஸ் வரும், எப்போ வேணாலும் நம்ம கேபிட்டலோட வெளியே வரலான்றது தான் ஃபிளெக்சிபிள் ஸ்டேக். இந்த லாங் டேர்ம் ஸ்டேக் அப்படின்றது என்னன்னா நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு 600 டேஸ் லாங் டேர்ம் ஸ்டேக் அப்படின்றதும், அடுத்து லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா 300 டேஸ், சாரி 360 டேஸ் லாங் டேர்ம் ஸ்டேக். இது 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு வித்தின் ஏ இயர் 365 நாள் இல்ல 360 நாள் ஸ்டேக் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இன்னொன்னு பிலோ 2 இயர்ஸ் 2 வருஷத்துக்குள்ள 600 நாள் ஸ்டேக் வந்து பிளான் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 600 நாள் ஸ்டேக் அப்படின்னும் போது என்ன நடந்திருக்குன்னு இப்ப சொல்றேன். இதுக்கு நம்ம 100 எல்ஜிஎன்எஸ் பண்ணிருக்கோம். இங்க பாருங்க, மை டெபாசிட்டட் அமௌண்ட் இப்போ 103.2511 வருது. இது அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்றோம் பாருங்க. இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னு, இதான் மை ஸ்டேக். இப்போ 5 நாள், அதாவது இப்போ 595 நாள் வந்து லெஃப்ட் இருக்கு அப்படின்னா இன்னையோட 5வது நாள்.
இங்க பாருங்க என்ன இருக்கு அப்படின்னா 600 நாள் அப்படின்னும் போது ரீபேஸ் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னா 100க்கு 3.1 செகண்ட்ங்க. ஓகே, இந்த பார்ட் பாத்தீங்கன்னா அந்த ரீபேஸ் இன்ட்ரெஸ்ட்ன்றது இது வரைக்கும் இந்த 5 டேஸ்ல இந்த 100 எல்ஜிஎன்எஸ்க்கு எவ்வளவு வந்திருக்குன்றது தான் 3.2511. இது ஒரு விஷயம். அப்போ இது 5 நாளைக்கு 3.25னா அப்போ இன்டு 6 அப்படி போட்டீங்கன்னா மோர் தென் 20% அப்படின்றது இந்த ரீபேஸ் இன்ட்ரெஸ்ட்ன்றது வருது. 100 எல்ஜிஎன்எஸ்க்கு குறையாம 18ல இருந்து 20 எல்ஜிஎன்எஸ் வரும். இது மட்டும் இல்ல, அந்த 3.25ல பாதி அப்படின்றது பாருங்க 1.56 அடிஷ்னலா இன்னொரு 50%. அப்ப மாசம் நீங்க 20% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நீங்க ரிசீவ் பண்றீங்க, கெயின் ரிசீவ் பண்றீங்கன்னா 10%ன்றது எக்ஸ்ட்ரா வருது. இந்த எக்ஸ்ட்ரான்றது கிளியரா கொடுத்துருக்காங்க. டர்பைன் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம டர்பைன்ல போயிட்டு எப்படி இந்த ப்ரமோஷன்ல ஈடுபடுறவங்களுக்கு லெவல் இன்கமும் ரேங்க் இன்கமும் கிடைச்சி அந்த ரேங்க் இன்கம்க்கு அவங்க டாய் கொடுத்து எடுக்கணுமோ அது போல இந்த எக்ஸ்ட்ரா வரக்கூடிய அந்த எல்ஜிஎன்எஸ் நம்ம அப்படிதான் எடுக்கணும். ஸோ ஆக மொத்தம் ஒரு 25ல இருந்து 30% அப்படின்றது நமக்கு கிடைக்கிற அளவுக்கு தான் இங்க இருக்கு. இது 600 நாள் ஸ்டேக் பொறுத்த வரைக்கும் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது 20 to 30% நமக்கு மந்த்லி நீங்க ஒன்ஸ் எடுக்கலாம்னு பிளான் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக மந்த்லி ஒன்ஸ் தான் நீங்க எடுக்கணும்ன்றது இல்லை, எவ்ரி 8 ஹவர்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதுல எந்த டிடக்ஷனும் இல்லை. பட் இதுக்கு என்ன அப்படின்ற குவாலிஃபிகேஷன் வைக்கிறாங்கன்னா மினிமம் ஒரு எல்ஜிஎன்எஸ் ஆவது நீங்க வந்து ஸ்டேக் பண்ணும். ஒரு எல்ஜிஎன்எஸ் முன்ன நம்ம $1 இருந்தா கூட சேர்ந்துக்கலான்ற விஷயம் சொன்னோம் இல்லையா, அப்படி இல்லை, ஒரு எல்ஜிஎன்எஸ். ஓகே, இது 600 டேஸ். எஸ் சார், இந்த 600 டேஸ்க்கு நீங்க சொன்னது வந்து எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா 100 எல்ஜிஎன்எஸ் போட்டா எவ்ரி 8 ஹவர்ஸ் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டும் கிடைக்கும். அது இல்லாம எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் அதுல பாதி. இன்னைக்கு நான் 100 ரூபாய் வாங்குறேன்னா அடிஷ்னலா இன்னும் ஒரு 50 ரூபான்றது கிடைக்குது. அப்போ 20 to 30% மந்த்லி இன்னைக்கு கிடைக்கிற அளவுக்கு இருக்கு அப்படின்றது எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா சேட் பாக்ஸ்ல வந்து 6ன்னு டைப் பண்ணுங்க சார். 600 days 600 divided by 100 6 குப்தா from சேலம் இன்ஃபினிட்டி. சூப்பர் சார். எஸ், அடுத்து இப்ப அடுத்து பாருங்க, நான் வந்து 300 டேஸ்க்கு பண்ணியிருக்கேன், 360 டேஸ்க்கும் பண்ணியிருக்கேன். அதை நீங்க கீழே வந்தீங்கன்னா இங்க 2 ஆப்ஷன் இருக்கு. முன்ன வந்து சொன்னது நமக்கு நார்மலா நமக்கான அந்த கிளைம் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்னு சொன்னோம். இது மட்டும் இல்ல, நீங்க கேபிட்டலும் அந்த கீழே வந்து அன்ஸ்டேக் வெஸ்டர்ட்னு இருக்கு, அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா கேபிட்டலும் ஒரு பார்ட் வெளியே வரும். அப்போ கேபிட்டலும் ஒரு பகுதி எடுத்துக்கலாம், கெயினும் எடுத்துக்கலாம், அடிஷனல் கெயினும் எடுத்துக்கலாம். 3 விஷயம் இருக்கு. இது 360 டேஸ்லயும் இது ஓகே, 600 டேஸ்லயும் ஓகே. அவ்வளவுதான், இது 2 தான் டிஃபரன்ஸ். என்ன, இங்க இந்த 360 நாள்ல கிடைக்கிறதுக்கு இங்க வந்து 100 ரூபாய்க்கு 30 ரூபா கிடைக்கும், 25ல இருந்து 30 ரூபா. ஆனா 600 நாள்னும் போது 100 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுன்னா அதுக்கு அடிஷ்னலா வந்து 50% கிடைக்கும். அதான் டிஃபரன்ஸ். இங்க 25ல இருந்து 30 ரூபா கிடைக்கும், அங்க வந்து 50 ரூபா கிடைக்கும். இந்த டிஃபரன்ஸ் தான் 360 நாளுக்கும் 600 நாளுக்குமான டிஃபரன்ஸ். அப்போ நம்ம இந்த 2 விஷயத்துல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். எஸ், இந்த பார்ட் கிளியர்னா நம்ம அடுத்த பார்ட் போலாம். என்ன சேட் பாக்ஸ்ல போடணுன்ற ஒரு இது இருக்கு. 1 அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க. லாங் டேர்ம் ஸ்டேக் பொறுத்த வரைக்கும் 360 நாள்ல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம், அல்லது 600 நாள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, என்ன ரிட்டர்ன்ஸ் ஸ்டேக் பண்ணியாச்சு, கேபிட்டல் கிடைக்கும். கேபிட்டல்ன்றது பகுதியா அந்த 360 நாள்னா 360 நாளா நீங்க ஸ்பிளிட் பண்ணிக்கலாம், 600 நாள்னா 600 நாளா ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு 10 நாள்னா அந்த 10 நாளுக்கு உண்டான கேபிட்டல், அதுக்கு உண்டான கெயின், அதுக்கு உண்டான அடிஷனல் கெயின், இந்த 3 விஷயமும் கிடைக்கும். இதான். அப்போ ஃபிளெக்சிபிள் ஸ்டேக் எப்போ வருங்க சார்? எஸ், வித்தின் 10 டேஸ்ல அதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இந்த பார்ட். அப்போ அடுத்து பாருங்க, கம்யூனிட்டி ரிவார்ட்ஸ். இது யாருக்குன்னா, எனக்கு வந்து நம்ம டீம் மெம்பர்ஸ் இருக்கிற நபர்களுக்கு இந்த இன்வைட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. நம்ம இந்த சைன் பை வேலட் கொடுக்குறேன். ஸோ சைன் பை வேலட் நம்ம ஃபிங்கர் பிரிண்டோ அல்ல பின் நம்பர் வைக்கும்போது உங்களுக்கு ஜூம்ல வந்து கனெக்ட் ஆகலை.
ஸோ இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு, ஐடென்டிஃபை ஆகுச்சு. இங்க பாருங்க, இப்போ லெவல் இன்கம் பொறுத்த வரைக்கும் டோட்டலா என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட்டட் மொத்தமா 15 பேர் கூப்பிட்டுருக்கோம். ஆக்டிவ் நோட்ஸ் 15 டைரக்ட் வந்து கிளியர். அனுபி சோஃபார் இதுல எவ்வளவு ஸ்டேக் பண்ணிருக்கோம் அப்படின்னா அரௌண்ட் ஒரு 8,332. இன்னைக்கு இது இங்க அங்க பாலிகான்ல இதனுடைய ஒர்த்து பாத்தீங்கன்னா ஒரு 28 to $30,000 இருக்கும். ஆனா அனுபிஸ்ல எவ்வளவுன்னா அரௌண்ட் ஒரு $40,000 to $43,000 ஒர்த் வந்து ஸ்டேக் ஆயிருக்கு. பாலிகான் ஸ்டேக்லயும் 53 இருக்கு. எனர்ஜி எவ்வளவு இருக்கு? எனர்ஜி நீங்க இந்த கெட் எனர்ஜி டச் பண்ணீங்கன்னா அடிஷ்னலா நம்ம வந்து பர்ன் பண்ணிக்கலாம் பிளஸ் ஸ்டேக் பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்கு. பர்ன் பண்ணீங்கன்னா 100 எல்ஜிஎன்எஸ் பண்றீங்கன்னா 380 கிடைக்கும். அதுவே ஸ்டேக் பண்றீங்கன்னா 100 பண்ணும்போது 205 கிடைக்கும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் டீடைல்டா பார்ப்போம். இதெல்லாம் ப்ராப்பரா ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இது வரைக்குமே நம்ம கிளைம் பண்ணிட்டோம். அப்ப இது வரைக்கும் வந்து எவரி இந்த இடத்துல என்னன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு 3 டைம் ரிவார்ட்ஸ் கிடைச்சது, லெவல் இன்கமும் ரேங்க் இன்கமும். இப்போ வந்து ஒரு நாளைக்கு 2 டைம் 12 ஹவர்ஸ் ஒன்ஸ் அப்படின்றது கிடைக்கும். அப்ப இது வந்து எவரி 12 ஹவர்ஸ் கிடைக்கிற இன்கம் கிடைச்சிட்டு இருக்கு, அதை எடுத்துட்டு இருக்கோம். இது ஒரு பார்ட். இது கிளியர் நினைக்கிறேன். லெவல் இன்கம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துடும். இங்க நீங்க கிளைம் கொடுத்துட்டு நீங்க எடுத்துக்கலாம். அதே பார்ட் அடுத்து அதுக்கு மேல கம்யூனிட்டின்னு இருக்கு பாருங்க. இது என்னன்னா ரேங்க் இன்கம். இப்போ கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் மேல பாருங்க மை ஐடென்டிட்டி மெசஞ்சர் V4ன்றது இருக்கு. இங்கேயும் நீங்க கீழே பாத்தீங்கன்னா அங்க நம்ம டோட்டல் டீமுடைய வால்யூம் இருக்கு. எவரி 12 ஹவர்ஸ் என்ன இங்க இன்கம் வருதுன்றதும் இங்க கிளியரா இருக்கு. ஸோ அப்போ இது எங்க கிளைம் பண்ணலாம்னா இங்கேயே இருக்கு கிளைம் பண்ற ஆப்ஷன். டர்போன்னு இருக்கும். இந்த டர்போவை டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிளைம் ஆயிடும். இப்போ இதெல்லாம் எங்க போய் இங்க நிக்குன்னா இங்க டர்போ இன்வைட் கீழே பாருங்க டர்போன்ற இடம் இருக்கு. அங்க டச் பண்ணீங்கன்னா இங்க இருக்கு. அப்ப இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு 3 ஆப்ஷன் இருக்கு. கூல் டவுன் இன்னும் ஒரு 9 மணி நேரம் கழிச்சு இந்த 95 எடுத்துக்கலாம். இந்த 95ன்றது என்னன்னா லெவல் இன்கம்ல ஒரு 10, ரேங்க் இன்கம்ல 85. அதுதான் அங்க 95.9 இருக்கு. ஆல்மோஸ்ட் 95.9, 96.9. ஒரு எல்ஜிஎன்எஸ் முன்ன பின்ன இது எவரி 12 ஹவர்ஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ பாருங்க இது நம்ம வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த 95.9 சென்டர்ல இருக்கிறது அதை நான் டச் பண்றேன், கிளைம் கொடுக்குறேன். கிளைம் கொடுத்த உடனே எவ்வளவு இது இப்போ சேம் உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆயிருக்காது. எஸ், இப்போ வந்து இங்க பாருங்க இங்க வெஸ்டர்டுன்றது அப்படியே குறைஞ்சிச்சு. 3 இருந்தது இல்லையா, அந்த 24 ஹவர்ஸ் சைலன்ஸ் பீரியட் முடிஞ்சதுனால சக்சஸ்ஃபுல்லி ரெடீம்டு. ஓகே, இது எங்க இருக்கு அப்படின்னா இங்க நீங்க ஸ்வாப்புக்கு போனீங்கன்னா தெரியும். இதுக்கு முன்னாடி அங்க எதுவும் இல்லைங்க பாருங்க, பிரிட்ஜுக்கு கீழே ஸ்வாப்ன்ற ஆப்ஷன் இருக்கு. அங்க டச் பண்ணீங்கன்னா எல்ஜிஎன்எஸ் ரைட் சைட்ல ஒரு எல்ஜிஎன்எஸ் உடைய பிரைஸ் எவ்வளவு 5.0567 இருக்கு. லெஃப்ட் சைட்ல வந்து டாயுடைய பேலன்ஸ் இருக்கு. அந்த சென்டர் டச் பண்ணீங்கன்னா எல்ஜிஎன்எஸ் மேலையும் டாய் வந்து கீழேயும் வந்துடும். அப்ப எல்ஜிஎன்எஸ் ஏற்கனவே எவ்வளவு இருக்குன்னா அங்க பாருங்க 96. இப்ப நம்ம எடுத்தது தான் அங்க இருக்கு. ஸோ இந்த 96 இங்க கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்றது இங்க எவ்வளவு டாய் வரும்ன்றது நம்ம இருக்கு. இங்க பாருங்க செல்ஃபி எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்றதும் போட்டிருக்காங்க. இப்ப நான் வித்தனா இந்த செல் பண்ணக்கூடிய ஃபீஸ் வந்து 25% போக எனக்கு கிடைக்கும். டைம் வந்து 9 மணி ஆக போகுது. சாந்தாராம் சார், அருணா மேடம், என்ன இன்னொரு 5 to 10 மினிட்ஸ் கண்டினியூ பண்ணிக்கலாமா சார்? கண்டினியூ பண்ணுங்க சார். பண்ணிக்கலாம் சார். மேக்ஸிமம் வந்து பிரசன்டேஷனுக்கு வந்து நம்ம தெரிஞ்ச பீப்புள் தான் வராங்க. இந்த அப்டேட் ரொம்ப முக்கியம் சார், அதனால கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்போ சாட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க, எஸ் அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க. 5-10 மினிட்ஸ் இல்ல, இந்த செஷன் அப்படியே கூட கண்டினியூ பண்ணி மூவ் பண்ணிக்கலாம்னா கூட நம்ம வந்து பண்ணிடுவோம். ஏன்னா மேக்ஸிமம் பீப்புள் இங்க இருக்கும். ஏன்னா நீங்க எஸ் அப்படின்றது மேக்ஸிமம் வந்துருச்சுன்னா எஸ், நம்ம இதை கொஞ்சம் அவசரப்படாம பொறுமையாவே போலாம். எஸ், ஓகே ஓகே சூப்பர், சரி மகிழ்ச்சி. ஓகே மேடம், தேங்க்யூ சார். எஸ், எல்லாருக்கும் நன்றி. இப்போ என்னன்னா இந்த இடத்துல இங்க 96 அப்படின்றது இங்க நம்ம ஸ்வாப் பண்ண போறதுல இங்க